மேஷ லக்னம் பற்றி சொல்லுங்க. மேஷ லக்னம் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலுமா லக்னாதிபதியே செவ்வாயாக வருவார். அவரே ஒரு அஷ்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்று ஒரு பாவ தராசுக்குள்ள ஒரு அம்சமாக வந்துடுவார். இருந்தாலும் மேஷ லக்னத்துக்கு நல்ல சுபிட்சமாக ஐஸ்வர்யமாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம், அதாவது ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், இது ரெண்டு மேக்சிமம் இன்றைக்கி இருக்க காலக்கூடியத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நல்ல மருத்துவத்துறையில் வளர்ந்துருக்கிறதுனால அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் போலியோலாம் நிறைய இருந்தது முன்னாடி. இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து மருத்துவத்துறை நல்ல செழிப்பாக இருக்கிறதுனால அது அறவா அத்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் அப்படி இருக்குது. அப்போது இந்த உடலுக்கு உயிர் தேவைப்படுகிறது. இந்த உயிரும் இந்த உடல் ஸ்தானமும் ஆரோக்கியமாக நல்ல ஆயுளோடு இருந்துட்டாவே மேக்சிமம் ரெண்டாவது பேட்டர்ன் அவர்கள் இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பில் இருக்குதுன்றான். அப்போ பணம்னாலே அந்த பவர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடன்றது தான் தனபாவம். தனம்னா பணம் வரக்கூடிய ஸ்தானம். அந்த தனம் பன்மடங்கு மல்டிப்ளஸ் ஆகிய லாபமாக இருக்கணும். ஒரு பணம் இருக்குது, ஒரு பணத்தை முதல் ஈட்டணும் இல்லையா லாபமாக அப்படின்னா சனி பகவான் இந்த ஜாதகத்தை ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போது இந்த தனாதிபதியோட லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனியும், கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதியும், தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த சனி வருவார். இந்த ரெண்டு கோள்களும் நல்ல சங்கமமானத இந்த ஆப்போசிட்டான டீம் அந்த குரு அந்த செவ்வாய் பார்வை சேர்க்கை இல்லாமல் தனித்து ரெண்டு கிரகம் மட்டும் அழகாக கூடியிருக்கிறத அம்சமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையுமா. நல்ல பொருளாதாரம் நல்ல அமையும், நல்ல தாம்பத்தியம் நல்ல அந்யுன்யமான சுகத்தை லயக்கும், பொருளாதாரத்தை மட்டும் தொழில் ரீதியாக நல்ல ஐஸ்வர்யமும் சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கும்.